நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாத்ரூம் இருக்கிற டாய்லெட்டோட அந்த டைல்ஸ் வந்து நம்ம வாங்கும்போது வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது பளிச்சுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து நாள் ஆக ஆக வந்து நிறைய கரைகள் பிடிச்சி நம்மளால் தேய்ச்சி கழுவவே முடியாது. என்னதான் தேய்ச்சி கழுவினாலும் அந்த ஃபஸ்ட்டு இருந்த அந்த நிலமை இருக்கவே இருக்காது. இன்றைக்கி அதுக்காக நான் ஒரு டிப்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இங்கே பாருங்கள் வந்து எவ்வளோ அழுக்கு பிடிச்சி போய் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணல. உங்களுக்காக ஒரு டெமோக்காக இப்படி ஒவ்வொரு இடமா வந்து உங்களுக்கு வந்து நான் க்ளீன் பண்ணி காமிக்க போகிறேன். அதுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கிற எப்பொழுதுமே இருக்கிற பொருள் தான், அதை வச்சு தான் நீ க்ளீன் பண்ண போகிறோம். பாருங்கள், இன்றைக்கி நான் எடுத்துக்கிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டாய்லெட்டுக்காக யூஸ் பண்ணுற என்ன ப்ராடக்ட் இருந்தாலும் இதேமாரி லிக்விட் இருக்கும். அதை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோமோ வந்து அதில் வந்து இப்படி போட்டு தேய்ச்சி விடுங்க. இப்படி தேவையான அளவு கொஞ்சோண்டு ஊற்றி இப்போ வந்து அழுக்கான இடத்துல காமிக்கிறேன். இந்த இடம்லாம் ரொம்ப அழுக்காக இருக்குது. இந்த இடத்துல நான் இப்படி ஊற்றி விடுறேன். ஊற்றி விட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த இடத்துல நல்லா தேய்ச்சி விடணும். ஏன்னா அழுக்கு கரைகள் வந்து நிறைய இருக்கிறதுனால அதேமாரி இந்த இடத்துல நல்லா தேய்ச்சி விடணும். நல்லா ஒரு ஹார்டான ஒரு ப்ரஷ் ஒன்று எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து தேய்க்கிறதுக்கு வந்து நல்லா ஈஸியாக இருக்கணும். பாருங்க, இந்த இடத்துல இப்படியே தேய்ச்சி விட 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 என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகும். அந்த அழுக்கு எல்லாமே வந்து வெளியேறும். கொஞ்ச நேரம் நம்ம வந்து தேய்ச்சி விடணும். இப்போ வந்து இப்படி லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊற விடுங்க. ஊற விட்டுட்டு திரும்ப வந்து நம்ம வந்து தேய்ப்போம். அப்போ உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் தெரியும். இப்போ நம்ம வந்து நல்லா அழுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதேமாதிரி ஏதாவது ஒரு லிக்விட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் வந்து ஒரு அரைவாசியாவது நம்மளுக்கு தேவைப்படும். ஏன்னா எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கழுவுறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு டைம் வந்து யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த தடவை நம்மளுக்கு வந்து க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும். அதனால் ஒரு தடவை வந்து காசை சிரமப்படுத்தி பார்க்காம இதை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த அழுக்கெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நம்மளுக்கு வந்து க்ளீன் பண்ண ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். பாருங்க, நான் அப்படியே விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து திரும்ப வந்து நான் தேய்ச்சி விட்றேன். பாருங்கள், நல்லாவே வந்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊற விட்டுருக்கேன். இப்போ ஊற விட்டு அப்படியே வந்து நம்ம நல்லா தேய்ச்சி கழுவுவோம். இப்போ வந்து அழுக்கான இடத்துல நீங்கள் தேய்க்க என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நல்லாவே வந்து கலர் சேஞ்ச் ஆகும். நம்ம ஊற்றுன அந்த லிக்விட் வந்து அழுக்கு எல்லாத்தையுமே வந்து அப்படியே வெளியே தள்ளிட்டு வந்துடும். நம்ம ஊற்றுற அந்த லிக்விட் கலரே இருக்காது. அழுக்கோட அந்த கலர் மட்டும்தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து அதிகமான அழுக்கு இருந்தது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு எவ்வளோ அழுக்கு இருந்தது. கலர் எப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்க. அவ்வளோ அழுக்கு இருக்குது. நீங்கள் ஒரு நாள் வந்து சிரமப்படாமல் வந்து இப்படி டாய்லெட் டைல்ஸை வந்து க்ளீன் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே க்ளீன் ஆகிரும். நல்லா புதுசு போலவே இருக்கும் டாய்லெட்டோட டைல்ஸு. நம்ம நாள் ஆக ஆக நம்ம குளிப்போம், துவைப்போம், இப்படி வேலையெல்லாம் செய்யும்போது நிறைய வந்து அழுக்கு வந்து படிஞ்சிடும். நம்ம வந்து எல்லா இடத்துலையும் வந்து என்ன லிக்விட் போட்டு தேய்ச்சி கழுவினாலும் அது வந்து அழுக்கு போகாது. அப்படியே தடமாக தான் படிஞ்சு போயிருக்கும். நீங்கள் இதே மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டைல்ஸை வந்து லிக்விடை ஊற்றி க்ளீன் பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும். அழுக்கு வந்து அப்படியே நல்லாவே ரிமூவ் ஆயிரும். பாருங்கள், போட்ட டைல்ஸோட அந்த லிக்விடோட எப்படி வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா அழுக்கு ஃபுல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு வந்துருச்சு. இப்போ வந்து தண்ணி ஊற்றாமல் ஒரு துணியை வச்சு நான் வந்து உங்களுக்கு துடைச்சி காமிக்கிறேன். பாருங்கள், இது வந்து பக்கத்தில் உள்ள டைல்ஸு. இது வந்து
இது வந்து நம்ம இப்போ தேய்ச்சி க்ளீன் பண்ண டைல்ஸு. ரொம்ப அழுத்தம் கொடுத்து கூட தேய்க்கலை, லைட்டாக தான் தேய்ச்சேன். அதுக்கே வந்து டைல்ஸ் வந்து எவ்வளோ சூப்பராகிடுச்சு பாருங்கள். பக்கத்து உள்ள டைல்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த டைல்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். அழுக்கு ஃபுல்லாக எப்படி வந்துருச்சு பாருங்கள். அழுக்கு ஃபுல்லாகவே வந்துடும். நான் வந்து அழுக்கான இடத்துல அந்த இடத்துலையே உங்களுக்கு தேய்ச்சி காமிக்கிறேன், தேய்ச்சி க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நான் க்ளீன் பண்ண இடம் இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பாருங்கள், அது வந்து நான் க்ளீன் பண்ணாத இடம். சூப்பராகிடுச்சுல. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.